எல்லாருக்கும் நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னை தாம்பரத்துல தாங்க இருக்கோம். தாம்பரத்துல சிடிஓ காலனில ஒரு சூப்பரான சைட் தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வா கார்டன் அப்படின்ற ஒரு அருமையான பேர் வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்கு வச்சிருக்காங்க. சைட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் வில்லாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. எல்லாமே நல்ல ஒரு ப்ரீமியம் வில்லாஸ் தாங்க. அதே மாதிரி சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நல்ல ஒரு ப்ரீமியம் வில்லா கட்டுறதுக்கான பிளாட்ஸ் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்பிங்கான ஒரு ஏரியானே சொல்லாங்க. இங்க இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்க்குள்ள நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மதுரவாயல் பைபாஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மீஞ்சூர் டு வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடுமே இருக்குங்க. தாம்பரம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு விஷயங்க. ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 ஸ்கூல் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த விஸ்வா கார்டன் பத்தி தான் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க போறோங்க. வேல்யூ ரியாலிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஸ்வா கார்டன் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த தாம்பரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டிக்கு நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். இந்த 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 சைட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த விஸ்வா கார்டனும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த விஸ்வா கார்டனுடைய பிரைஸ் என்ன, இங்க வந்து பாத்தீங்கன்னா லோன்ல என்ன பண்ணி கொடுக்குறாங்க, இங்க ஒரு பிளாட் சைஸ் வந்து இன்னதுலேருந்து இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பிளாட்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் வந்து ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க, வீடு கட்டி குடி வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குங்க. இந்த சைட்டோடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டியிலேருந்து வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 100 மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரவாயல் பைபாஸுமே இருக்குங்க. நீங்கள் ஒரு 100 மீட்டர்ஸ் போனால் போதும், நீங்கள் பைபாஸ் ஏறி நீங்கள் வந்து வெளியே போய்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடு பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச மீஞ்சூர் டு வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் 1 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைபாஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரெயின் வழியாக போகணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து எக்மோர் போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சவுத் சைடு போகிற எல்லா ட்ரெயினும் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேயே வந்து நிற்கிறதுனால நீங்கள் எக்மோர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப 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 கிட்டங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பஸ் வழியாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து நியர்பையில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் இருக்குது. ஏர்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டையும் ரீச் பண்ணிடலாங்க. அண்ட் ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வா கார்டன் வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வா கார்டனில் என்ன மாதிரியான அமினிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு இந்த டீடைல்ஸ்ல யார் சொல்ல போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா சார் தான் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா இந்த விஸ்வா கார்டன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வாங்க. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலா. நான் வேல்யூ ரியாலிட்டியில் சிஆர்ஓ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வேல்யூ ரியாலிட்டி கம்பெனியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கடந்த 9 வருடங்களா கஸ்டமருக்கு தேவையான சீக்கிரமா வந்து டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவை, அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரைஸில் அருமையான பிளாட்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வர்றோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ப்ராஜெக்ட் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா 7 ப்ராஜெக்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. மன்னிவாக்கத்தில் ஒரு 3 ப்ராஜெக்ட் போகுது. ஈஸ்ட் தாம்பரம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம வேல்யூ ரியாலிட்டி பண்ணிட்டு வர்றாங்க. அதே மாதிரி நம்ம வேல்யூ ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் டெவலப்மெண்ட் இருக்கோ அந்த இடத்த சூஸ் பண்ணி நம்ம மக்களுக்காக லேஅவுட் போட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம். குன்றத்தூர், சேலம்பாக்கம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பி கோயில் கடந்த 9 ஆண்டுகளில் 80க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்டுகளை சக்சஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம வேல்யூ ரியாலிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட சாட்டிஸ்ஃபை கஸ்டமர் இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது நம்ம வேல்யூ ரியாலிட்டியோட விஸ்வா கார்டன் ஃபேஸ் 2 அப்படின்ற சைட்டில் இருக்கோங்க. இந்த சைட்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2.5 கிலோமீட்டரில் நம்ம சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. அதுவும் எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் ஸ்ரீ சாய் நகர் அப்படின்ற இடத்துல, அதாவது சிடிஓ காலனியில் நம்ம சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. மதுரவாயல் பைபாஸ் சர்வீஸ் ரோட்ல இருந்து 100 மீட்டரில் நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. நம்ம இந்த விஸ்வா கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 ஃபேஸ் நம்ம வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபேஸ் 1ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடுகள் வந்து புது வீடுகள் வந்திருக்கு, நீங்களே பேக்ரவுண்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஃபேஸ் 2ங்க. இந்த ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரில் 27 பிளாட்டாக அருமையாக பிரித்து மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 936லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம பிரிச்சிருக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து பிளாட் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம சைட்ல இருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வெறும் 2.5 கிலோமீட்டர் தாங்க. நம்ம மீஞ்சூர் டு வண்டலூர் போற அவுட்டர் ரிங் ரோடு நம்ம சைட்ல இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் தாங்க. புதுசா ஓபன் பண்ண நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இங்க இருந்து சைட்ல இருந்து நம்ம 1.5 கிலோமீட்டர்ல அவுட்டர் ரிங் ரோடு ரீச் ஆகி அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாம். 1.5 கிலோமீட்டர்ல நம்ம தாம்பரம் பஜார் ரீச் ஆயிடலாம். நம்ம சைட்ல இருந்து சென்னை ஏர்போர்ட் வெறும் 20 மினிட்ஸ் தாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து கனெக்டிவிட்டிக்கு பஞ்சமே கிடையாதுங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தாம்பரத்தை பொறுத்த அளவுக்கு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ், ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குங்க. நம்ம சைட்ல இருந்து சேன் அகாடமி ஸ்கூல்
வெறும் 500 மீட்டர் தாங்க. தி லார்ட் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தாங்க. காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டிஎம்ஜி காலேஜ், தைராம் காலேஜ், எம்சிசி காலேஜ், கிருஷ்ணன் காலேஜ் எல்லாமே 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் ஆகுறது மாதிரி ரொம்ப பக்கத்துல தாங்க இருக்கு. சுத்திலும் வந்து ரெசிடென்ஸ் ஏரியாவுக்கு மத்தியில இருக்க நம்ம சைட்டுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டு கேட்டட் கம்யூனிட்டியா பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணிருக்கோம், அவென்யூ ட்ரீ ஃபெசிலிட்டி பண்ணிருக்கோம். ரோடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 அடி ரோடு, அது 1 அடி திக்னஸ் கொண்ட காங்கிரீட் ரோடு நம்ம பண்ணிருக்கோம். இப்போவே வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. சைட்டுக்கு என்ட்ரன்ஸ்னு பாத்தீங்கன்னா 3 என்ட்ரன்ஸ் நம்ம பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா கேட் போட்டு நம்ம வந்து க்ளோஸ்டு மாதிரி நம்ம பண்ணிருக்கோங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஒரு பிளாட்டை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உடனே குடியிருக்கிற மாதிரி நம்ம வந்து சைட்டை வந்து அவ்வளவு அருமையா பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கான பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் 6600 ரூபா நம்ம பண்ணிருக்கோங்க. நமக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 7000, 6800 இந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குங்க. ஆனா நம்மளோட பிரைஸ் வந்து 6600 மட்டும் தாங்க நம்ம பண்றோம். அப்ரூவ்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா 100% கிறிஸ்டல் கிளியரான டாக்குமெண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருக்குங்க. பேங்க் லோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 80% வரைக்கும் நம்ம வந்து லோன் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க நம்ம பிளாட்ஸோட மினிமம் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 61 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்க கையில ஒரு 8 lakhs இருந்தா போதுங்க. நம்ம தாம்பரத்துல அதுவும் நம்ம விஸ்வா கார்டன் ஃபேஸ் 2ல ஒரு அருமையான பிளாட்டை உங்களால வாங்க முடியுங்க. இவ்வளவு ஃபெசிலிட்டி உள்ள, அதுவும் சுத்தி வீடுகள் உள்ள இந்த சைட்ல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகட்டும், இல்ல உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீங்க உடனே குடி வரலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வித்தின் 2-3 இயர்ஸ்ல இதோட வேல்யூ அப்படியே 2 மடங்கு ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு இந்த சைட்டு பிடிச்சிருக்கிற பட்சத்துல உடனே வந்து உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கீழே உள்ள இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சைட்டை பத்தின நிறைய டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம்.